அப்ப ரெண்டாம் பாவங்கிறது பணம் சார்ந்த விஷயத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் 2ஆம் வீட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுதாங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கேலண்டர்ல பொதுவான பலனை போய் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் இந்த நேரத்துல இந்த நேரம் போட்டிருப்பாங்க. அதுவே பொதுவான பலன் தான். அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்றதுங்கிறது நமக்கு தெரியாது. அது ஒரு பாவத்தை தொடர்பு கொண்டா கூட அது 9 விதமான பலனை கொடுக்குதுங்க. அப்ப அது 9 விதமான பலனை கொடுக்கும்போது நமக்கு எந்த நேரத்துல போய் அந்த பொண்ணு பார்க்கலாம்? அப்ப 2ஆம் பாவங்கிறது பணத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா திருமணங்கிறது 7ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடா மாறிடும். அப்ப திருமணத்துக்கு அது நன்மையானா கண்டிப்பா திருமணத்துக்கு அந்த டயத்துல போகக்கூடாது. ஒருத்தர்ட்ட போய் ஏதாவது ஒரு விஷயம் கேட்க போறீங்க அப்படின்னா அது 2ஆம் பாவத்துல போகலாம்னா போகக்கூடாது. காரணம் என்னன்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை தடுக்கும். நீங்க என்ன தகவலை கொண்டுட்டு போறீங்களோ அதை தடுக்கிற பாவம் 2ஆம் பாவம். அதனால ஒண்ணு 3ல போகலாம், இல்லாட்டா 9ல போகலாம். அப்போ ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்கே நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்த பாக்குறோம். நிறைய ஷேர் மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு நமக்கு நாள் நல்ல நாளா? இன்னைக்கு நாள் நல்ல நாள்னா அது பணம் சார்ந்த விஷயமா, இல்ல பணம் லாஸோட போயிருமா, இல்ல வேற நமக்கு ஏதாவது சங்கடம் மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி விட்டுருமா? நிறைய பார்ப்போம் வாழ்க்கையில, ஜாதகத்துல ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்திருப்பீங்க. அந்த சம்பவம் தான் வாழ்க்கையில மாற்றியே கொடுத்துரும். நீ நிறைய உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேங்க, அப்படியே வாழ்க்கையே மாத்திருச்சுங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா அந்த சின்ன தப்பை செய்யறதே யாரு? கிரகங்கள் தன்னுடைய நட்சத்திரத்தின் மூலமா நம்ம செய்ய வைக்கும். ஆனா என்ன, நீங்க ஜாதகம் படிச்சுக்கிட்டீங்கன்னா ரைட்டு, ஓகே, அந்த நேரத்துல நமக்கு அது நடந்துருச்சு, அதுக்காக நம்ம அதையே நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதை மாற்றுவதற்கான வழிகள் என்னவோ, அதற்கான தசாபுத்திகள் என்னவோ, அதற்கான ஆலயங்கள் என்னவோ அதை தேடி அதற்கு நம்ம தீர்வு கண்டுக்க வேண்டியதான். இது உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. இது மற்றவர்களுக்கு அது தெரியாது. எதுவுமே தெரியலப்பா, திடீர்னு ஒருத்தன் வண்டியில ஒண்ணும் இல்ல. இந்த சினிமால ஏஐன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. ஏஐன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்காக வாழ்க்கையே மாறும். எங்க ஊர்ல ஒருத்தர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போயிட்டு இருந்தாரு. ஒரு முக்கியமான புள்ளி ஒரு பைக்ல இடிச்சிட்டாரு. பைக்ல இடிச்ச உடனே இறங்கி போய் அடிச்சு விட்டாப்ல. பைக்ல போய் அடிச்சு விட்டார். கடைசியில் அந்த பையனை கொலையே பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு காரு ஒரு பைக்ல இடிச்சது, அவன் இறங்கி போய் அடிச்சு விட்டான். கடைசியில கொலையே பண்ணிட்டாங்க. நடந்தது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல நடக்குது. அதனாலதான் எப்போதுமே என்ன சொல்றோம்னா வாழ்க்கையில அந்த சம்பவங்கள், இந்த பிளானட், அதுல பர்டிகுலர் அந்த நட்சத்திரம் நமக்கு கெட்டும் பொழுது நமக்கு இந்த சம்பவம் நடக்கும். அப்புறம் அதுல எப்படி மீண்டு வர்றது, இல்ல அந்த சம்பவத்தை எப்படி தவிர்க்க பார்க்கிறது, இதுதான் ஜோசியம். நான் தான் திரும்ப திரும்ப உங்கள்ட்ட இந்த வார்த்தையை நிறைய தடவை ஏன் சொல்றேன்னா, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறீங்க சார். என்னட்ட முஸ்லீம் படிக்கிறாங்க, கிறிஸ்டின் படிக்கிறாங்க, இந்துக்கள் மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே படிக்கிறாங்க. ஒரு காலத்துலதான் ஜோதிடம்னா இவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கலாம் இருந்த காலங்கள் போய் எல்லா ஜாதியினருக்கும் சொல்லி கொடுக்குறோம். எல்லா மதத்திலும் படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு தெரிந்த மொழிகளை நான் சொல்றது. அதே மாதிரி சைனாக்காரங்க பாக்குறாங்க. எனக்கு சைனா தெரியாது, ஆனா டிரான்ஸ்லேட்டர் வச்சு நான் சொல்றேன். காரணம் என்னன்னா இந்த ஜோதிடம்ங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதுல நீங்க நம்ம படிக்கிற ஜாதகங்கிறது நாங்க இவ்வளவு விஷயங்கள் கொடுக்குறோம், சும்மா இல்ல. டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்த் டீட்டெயில் எடுக்கும் போதே, பெர்த் டீட்டெயில்ஸ் எடுக்கும் பொழுதே திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஊர் இல்லாம எடுக்கக்கூடாது. சார் கோயம்புத்தூர்னு சொன்னாங்க சார். சார் கோயம்புத்தூர்னு சொன்னா திரும்ப கேளுங்க சார். அவங்க பிறந்தது எந்த ஊர்னு கேட்டீங்களா? இல்ல சார் கோயம்புத்தூர் சொன்னாங்க சார். கேளுங்க சார்ன்னு சொல்லி அடுத்தவங்க கிளாஸ். ஆமா சார், அவங்க பிறந்தது சோமனூராம் சார். மாறிடும், கண்டிப்பா பலன் மாறும். கோயம்புத்தூருக்கும் சோமனூருக்கும் 25 கிலோமீட்டர் தான், ஆனா பலன் மாறும். ஆமா சார், பல்லடம் ஆமாம் சார், ஹாஸ்பிட்டல் பல்லடம் ஆமாம் சார், இருக்கிறது கோயம்புத்தூர் ஆமாம் சார். அதுக்காகத்தான் நினைச்சேன் ஸ்டூடெண்ட் அழுத்துவேன், ஊர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் அச்சாம்சம் ரேகாம்சம் எடுக்கிறோம். ஒவ்வொரு ஊரினுடைய அச்சாம்ச ரேகாம்சம் எடுக்கிறோம். அதை வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த அச்சாம்ச ரேகாம்சத்தை வச்சுதான் என்ன செய்யறோம், அந்த இடத்தினுடைய பிறந்தவரா இருந்தார் அவருக்கு அப்பா அம்மா பேரு, அதுக்கடுத்து என்ன செய்யறோம், டேட் ஆஃப் பர்த் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருவாங்க சார், கேளுங்க. இரவு நேரங்களில் பிறந்திருப்பாங்க, வாக்கிய பஞ்சாங்கமா இருக்கும், டேட்டு மாறிடும் சார், கேளுங்க. கேட்டுதான் எடுக்கிறோம். அதை விட நேரம் நேரம் கொடுக்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கமா, திருக்கணிதமா, இல்ல லேட்டஸ்டா எடுத்தா கூட கம்ப்யூட்டர் பிரிண்ட்ல இருக்கா, இல்ல கரெக்டா எழுதியிருக்காங்களா? நிறைய சிசேரியன் வருது. அப்ப அதற்கு தகுந்தவாறு என்ன செய்யறோம், எடுத்து ஆளும் கிரகங்களை சரி செஞ்சு ரூலிங் பிளானட் போட்டு
சரியா இருக்கான்னு யாரு சொல்லணும்? அவரு சொல்லணும். என்னுடைய இயல்பை நான் தான் சொல்ல முடியும். என் மனைவிக்கு தெரியாது, என் குழந்தைகளுக்கு தெரியாது என்னுடைய கேரக்டர். எப்படி தெரியும்? எனக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கும், எனக்குன்னு ஒரு பெர்சனல் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்சனல் இருக்கும். எனக்கு எல்லாமே என் ஒய்ஃபுக்கு தெரியும் சார், எல்லாமே பிள்ளைக்கு தெரியும். நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கும் ஒரு பெர்சனல் இருக்கும், இல்லாம இருக்கவே இருக்காது. உங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். அது ஏதோ ஒரு வீக்னஸா இருக்கலாம், இல்ல பாசிட்டிவா இருக்கலாம். அது இந்த ஜோதிடத்துல எடுக்க முடியும். அதனாலதான் ஆளுங்கிறங்கள் போடும்போது நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கீங்க சார், இந்த நோய் இருக்கு சார், கோவப்படுறீங்க சார், போனை போட்டு உடைக்கிறீங்க, பல்லுல பிரச்சனை இருக்கு, தலைவலி இருக்கு சார், டேண்ட்ரூஃப் இருக்கு, முடி கொட்டுது, ஷோல்டர் பெயின் இருக்கு சார், வயிற்று வலி அடிக்கடி இருக்கு சார், வாயு தொந்தரவு இருக்கு சார் உங்களுக்கு. அப்போ ஒண்ணுக்கு ஒரு ஒரு பிளானட் இருக்கு. டேண்ட்ரூஃபா சனி, கண்ணாடியா, முதுகெலும்பா, ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கா, எலும்பு பலவீனம் இருக்கா, கால் முறிவு ஏற்பட்டிருக்கா, சூரியன், ஜலதோஷம் பிடிக்குதா, மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கா, மூக்குக்கு மேல வாயில மூச்சு விடுறீங்களா, கனவு நிறைய வருதா, சந்திரன், அதிகமா கோவப்படுறீங்களா, உடம்புல காயங்கள் இருக்கா, ஸ்போர்ட்ஸை விரும்புவீங்களா, செவ்வாய். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தன்மை உண்டு. அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிட்றீங்களா, வெளிநாடு போயிருக்கீங்களா சார், பெரிய லெவலில் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா சார், ராகு, நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சார், வாயு தொந்தரவு இருக்கா சார், தொப்பை போட்டிருக்கா சார். இது குரு, கல்லீரல பிரச்சனை இருக்கா, கணையத்துல பிரச்சனை இருக்கா, பித்தப்பையில பிரச்சனை இருக்கா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே படிச்சிருக்க உடல் உறுப்புகள்ங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6+6, ஒன்று ஒன்று ஒன்றை கட்டுப்படுத்துது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இந்த மூக்குங்கிறது எது மாதிரி இருக்கு? நுரையீரல் சேஃப். அப்ப மூக்குக்கும் நுரையீரலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த உதடு, மண்ணீரல், மண்ணீரல் இறப்பை, இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உதடு லீன்னு சொல்லும், அதுக்கு இதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. நாக்குக்கும் இதயத்துக்கும் சிறுடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் போயிட்டாங்க. இப்ப கண்ணுல பிரச்சனை வந்தா எதுல பிரச்சனை இருக்கு? ஒண்ணு கல்லீரல பிரச்சனை இருக்கட்டும், இல்ல கணையம் பித்தப்பையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நாக்கு வெடிக்குது அடிக்குன்னா என்ன சொல்லுவீங்க? ஒண்ணு சிறுகுடல்ல பிரச்சனை இருக்கு, இல்லாட்டா இதயத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். காதுல அடிக்கடி சீல் வடிது சார், காது ரொம்ப ட்ரை ஆகுது சார், சிறுநீரகம் இல்லாட்டா சிறுநீரக பையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதைத்தான் இங்க இண்டிகேட் காமிக்கும். மூக்குல பிரச்சனை, நுரையீரல் இல்லாட்டா பெருங்குடல்ல பிரச்சனை இருக்கு, மோசம் போறதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதகத்துல கிரகங்கள் ரீதியாக உங்களை பற்றி முழுமையாக நட்சத்திர ரீதியாக வரையும் கொண்டு போகலாம். மூளையினுடைய நுண்ணிய நரம்பு மண்டலங்களை நான் என்ன சொல்லியிருப்பேன்? அஸ்வினி நட்சத்திரம் இருக்கேன். ஏன் அதுக்கு வந்து மூளை நல்ல பலமா வேலை செஞ்சா, சரஸ்வதி, கல்விக்கு கடவுளாகிய சரஸ்வதியை கொண்டு அதுக்கு தேவதையை கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்குமே காரணகாரியம் இல்லாமல் எதுவும் கொடுக்கல சார். அப்ப நிறைய விஷயங்களை பொறுத்தவரை நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை வச்சுதான் நம்ம படிக்கிறோம். இதை பொறுத்தளவுல ரொம்ப சிம்பிள் தான். ஆளுங்கிரகங்கள் பார்க்குறோம், அதுக்கடுத்து ஜாதகம் போடுறோம், ஜாதகம் போட்ட உடனே 12 பாவங்களுடைய பலன்களை சொல்றோம், அடுத்து 27 நட்சத்திரங்களை வச்சு சொல்றோம், அதுக்கடுத்து காலச்சக்கரம் பயன்படுத்துறோம், ஸ்டார்லிங் பயன்படுத்துறோம், ஆத்தரைசர் பயன்படுத்துறோம், எந்த கிரகத்தில் வச்சிருக்க பாவங்களை எது வேலை செய்யணும் பார்க்குறோம், தசாபுத்தி சொல்லி கொடுக்குறோம், அதுக்கடுத்து திருமண பொருத்தம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கடுத்து மருத்துவ ஜோதிடம் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் எப்படி பார்க்கறது, கல்வி எப்படி பார்க்கறதுங்க அது சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் உடல்ல நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா எப்படிலாம் வந்து அங்கிருந்து நம்ம குணமாக்குறதுக்குரிய முறைகள் என்ன, எந்த ஆலயத்துக்கு நீங்க போகலாம், எந்த நேரத்துல போகலாம், சகுனம் எப்படி பார்க்கறது, நான் வீட்டை விட்டு வெளியேறேன், ஒரு ஆண் குரங்கு வருதா அது என்ன நட்சத்திரம், ஒரு பெண் குரங்கு வருதா அது என்ன நட்சத்திரம், ரெண்டுமே தெரியும். அது என்ன சகுனத்தை கொடுக்கும்? ஒரு பசுமாடு வருதா உத்திரட்டாதி நட்சத்திரம், ஒரு காளமாடு வருதா உத்திர நட்சத்திரம், ஒரு காகம் வருதா பரணி நட்சத்திரம், அதுல அண்டங்காக ஆண் காகம் வருதா சதய நட்சத்திரம். இப்போ ஒண்ணுமே சகுன நிமித்தமாக தான் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதான்னு உங்க 27 நட்சத்திரத்துல வச்சு பார்த்தா தாங்க அதை நம்ம சொல்ல முடியும். அந்த சகுனம் நமக்கு நன்மையா தீமையா, ஒரு இடத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி சகுனங்கள் சொல்றோம். நியூமராலஜி பெருசா வேலை செய்யாது, வாஸ்து பெருசா வேலை செய்யாது, இருந்தாலுமே நம்ம அதுவும் சொல்லி கொடுக்குறோம். எப்படி இந்த முறையில பார்க்கணும், உங்க ஜாதகத்துல எப்படி பார்க்கறது அப்படிங்கிற முதற்கொண்டு சொல்லி கொடுக்குறோம். நான் எல்லா விஷயங்களுமே ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னோட மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு வாஸ்து நிபுணர் இருக்காரு, அவர் படிச்ச 10 பேர் வந்து படிச்சாங்க என்னட்ட. 10 பேருமே 1 லட்சம் கட்டி படிச்சிருக்காங்க. எங்க வாஸ்து படிக்கும்போது 1 லட்சம் 2 லட்சம் கட்டி படிச்சேன், திரும்ப என்னட்ட வந்து 1 லட்சம் கட்டி படிச்சேன். அதுல இன்னைக்கு ஒருத்தர் வந்து
ஒரு 2 3 பேர் பார்த்தீங்கன்னா பிரபலமான ஜோதிடராக இருக்காங்க. அதில் ஒருத்தரெல்லாம் வந்து என்கிட்ட வந்துட்டு இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்டு, பெரிய பெரிய பில்டிங்லாம் அவர் தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய தசாபுத்தி வரும்போது நான் தான் சொன்னேன், உங்களுக்கு இனிமேல் டைம் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கு, பட்டையா கிளப்புவீங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப நேரடியா முதலமைச்சர், அதே மாதிரி பொதுப்பணித்துறை அமைச்சர்லாம் நேரடியா பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய பெரிய ஃபுல்லா அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீங்க என்னதான் நீங்க மற்ற விஷயங்கள் பொதுவானதா இருக்கும், நீங்க யாரும் வாஸ்து பார்க்கற நான் குறையா சொல்லல. ஆனா நீங்க தசாபுத்திகளை கரெக்டா நீங்க யாருன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பா என்ன பொருளை எங்கேயோ வைக்கலாம், உங்களுக்கு பார்வை என் இடத்துல உள்ள நுழையிற இடத்துல வச்சிருக்கேன். ஆண்மான் படம் வச்சிருக்கேன், கேட்டை நட்சத்திரம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன் அரச மரம். எதற்காக வச்சிருக்கேன், என்ன நட்சத்திரம் எனக்கு கொடுக்குங்கிறது தெரியும். இதை பார்க்கும்போது எனக்கு அந்த தேவதை ஞாபகம் வரும், அந்த ஆலயம் ஞாபகம் வரும், அந்த பறவை ஞாபகம் வரும், அந்த தலை விரிச்சம் ஞாபகம் இருக்கும், அந்த மிருகம் ஞாபகம் வரும். அப்போ ஒன்றோடு ஒன்று ஒரு லிங்க்ல உள்ளதுதான். நான் நினைச்சேன் நீங்க போன் அடிச்சீங்க அப்படிங்க, இப்ப தப்ப உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா கூப்பிடுற இப்ப ஆயுசு 100. அதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த தொடர்புல இருக்கும் பொழுது கிரகங்கள் அதை தாண்டி நட்சத்திரம் வரையும் சொல்லி கொடுக்குறோம். அப்படிங்கிற பொழுது நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லைங்க, பாவங்களை நல்லா படிச்சுக்கிறணும். அது ஆப்லயே கொடுத்துட்டோம், அந்த கேஇ அஸ்ட்ராலஜி பிளே ஸ்டோர்ல இருக்கு. உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பாவம் சாரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும், பேர் வந்துடும், பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுரும். 20 நாள் இருக்கும், நீங்க வீட்டுல இருந்தே படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டாபிக்ங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவங்கள் எப்படி கிளாஸஸ், கிரகங்கள் எப்படி கிளாஸஸ், அதே மாதிரி பாவங்கள் எப்படி கேள்வி கேட்கும்போது எந்த மாதிரிலாம் பயன்படுத்த தெரியணும், அதை பற்றி சம்மந்த கிளாஸஸ். அப்புறம் ஆளுங்கிரகங்கள் போட போகிறோம். ஆளுங்கிரகங்கள் போட்ட உடனே எப்படி பார்க்கணுங்கிற பயிற்சி கொடுக்குறோம், நட்சத்திரம் எப்படி பிரிக்கிறத பயிற்சி கொடுக்குறோம், அப்புறம் 3 விதமாக எப்படி பிரிக்கணும் கொடுக்குறோம், கோயிலை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கடுத்து சகனம் பார்க்குறோம், அதுலேயே எந்த நேரத்தில் எந்த கோயிலுக்கு போகலாங்கிறத சொல்கிறோம், தசா புத்தி, அப்புறம் எல்லாமே இதில் கவர் ஆயிருக்கும். திருமண பொருத்தத்துலேருந்து எல்லாமே கவர் ஆயிரும். 1 டைம் தான் ஃபீஸ் வாங்குறேன். ஃபீஸுங்கிறது யாரெல்லாம் கூப்பிட்றீங்களோ அவங்களுக்கே தகவல் கொடுத்துருப்பேன். இந்த 1 டைம் தான் உங்களுக்கு ஃபீஸ் வாங்குறான். அதனையுமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்கன்னு கூட சொல்கிறோம். மொத்தமாக கட்டினவங்களுக்கு ஒரு சில சலுகை உண்டு, மொத்தமாக கட்டினவங்களுக்கு ஒரு சில சலுகை உண்டு. அவங்களுக்கு நிச்சயமாக என்ன செய்யணும், இல்லை சார் இந்த கிளாஸில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஆப்லேயே பார்த்துக்க. ஆப்பில் ஒரு சில கிளாஸஸ் கொடுக்க மாட்டோம், மொத்தமாக கட்டுறவங்களுக்கு ஒரு சில கிளாஸஸ் ஆப்லேயே கொடுப்போம். அந்த சலுகையும் பண்ணி கொடுக்கணும். அதனால் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே சார், நான் மைக்கை ஆன் பண்ணுறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கிறீங்க, இல்லை யாராவது ஒரு ஜாதகம் போடலாம்னா போடலாம். புதிதாக வந்திருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வேணால் சொல்லுங்கள். ஜாதகத்தை பொறுத்தளவில் கரெக்டான நேரம், கரெக்டான ஊர் வேணுங்க, நான் முன்னாடி சொல்லிடுறேன். இன்னும் ஒன்று, உங்களுடைய ஜாதகம் ரொம்ப பழசா, வாக்கிய பஞ்சாங்கம் சார் ரொம்ப பழசு சார், 66 பிறந்த சார், 70 பிறந்த சார் அப்படின்னா தயவுசெய்து வேண்டாம். அது ஃப்ரீயாக இருக்கும்போது ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லாரும் ஜாதகமும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம்னா நிச்சயமாக ஜாதகம் போட்டு அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்பொழுது நிச்சயமாக அந்த டயத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம். யாராவது கொஞ்சம் நல்லா இருக்குது சார், கரெக்டாக டயர் வச்சுன்னா சொல்லுங்கள் சார். ஓகே சார், மைக் ஆன்ல தான் இருக்கு. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது கேட்டுக்கிறேன் சார். யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? புதிதாக வந்தவங்க, புதிதாக வந்தவங்க ஜெயராஜ் சார், வணக்கம் சார், நல்லா அதே இருக்கீங்களா? மாதிரி மோட்ரோலா எட்ஜு, நிறைய பேர் புதுசாக தெரியுதுங்க. அவங்கள யாராவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு சார். வணக்கம், கனகராஜ். சொல்லுங்க சார். ஓ, கனகராஜ் சாருங்களா? திருப்பூர் ஆமா கனகராஜ் சார், ஆமாங்க சார். ஓகே சார், நேம் மாத்திருங்க சார், எனக்கு ஆள் தெரியாது, மொட்ரோலான்னு வருது. சரிங்க சார். சரி சார், மாறுங்க, ஒண்ணுமில்ல. அதாவது பயப்படாம படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சுக்கலாம் சார். சரிங்க சார். தொழிலா பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸி சார். ஏன்னா தொழிலா இதுல சம்பாதிக்கலாம். நான் எடுத்துக்காட்டு நான் தாங்க. ஏன்னா நான் சரிங்க யாரையும் எடுத்துக்காட்டா சொல்ல விரும்பல, நான் சரி. என்னையும் தான் எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, நான் உண்மையிலே இப்ப என்னுடைய வீடு, நான் இப்ப மதுரையில தான் இருக்கேங்க. என்னுடைய வீடு நிறைய சரிங்க பேர் இருக்காங்க. என்னுடைய வீடு எல்லாருக்குமே தெரியும். ஒரே டயத்துல 400 பேர் உட்காந்து சாப்பிடலாம். சரிங்களா? 30 சரிங்க சார். ரூம்ஸ் இருக்கு. அவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன். நான் மேக்சிமம் வாடகை கூட விட மாட்டேன்னு பாத்துக்கிறேன். எதுக்கு சரிங்க சொல்றேன்னா, அந்த அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய தொழிலுங்க. நான் சொல்றது மெயினா என்னன்னா, சம்பாதிக்கக்கூடிய தொழில். இன்னொன்னு, முடிஞ்ச மட்டும் தொழிலா பண்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியா. நம்ம எல்லாருமே மெடிக்கல் படிங்க, இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை எந்த தொழில் கத்துக்கிட்டாலும், எலக்ட்ரிஷியனா இருக்கட்டும், எதா இருந்தாலும் என்ன செய்யணும்னா ஒரு வேலைக்காக தான் கத்துக்கிறோம். இதுவும் நீங்க வேலையா நினைச்சு தொழில் சம்பாதிக்கலாம்னு வந்தீங்கன்னா ரொம்ப லேட்டா கூட
நிறையெல்லாம் வாங்க முடியாது சார் இப்போதைக்கு. ஒரு 300 ரூபா 500 ரூபா வாங்கினா கூட போதுங்க. பாண்டி லைன்ல இருக்கீங்களா? நத்தம் பாண்டி, நத்தம் பாண்டி இருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? நத்தம் பாண்டி இல்லையோ? காந்திமதி மேடம் இருக்கீங்களா? காந்திமதி மேடம் இல்லைங்களோ? சார் குணசேகர் சார் கொஞ்சம் மைக் ஆன் பண்றீங்களா சார்? சார் வணக்கம் சார். ஓகே சார். நீங்க இப்ப சார்லாம் வந்து என்னோட கிட்டத்தட்ட நிறைய சார் குணசேகரன் சார் சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க சார், ஒட்டஞ்சத்திரங்க. என்னோட கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னாடி இருந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பலன் சொல்லி நிறைய நிறைய கியூர் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள். சார் எப்படி சார் இருக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார்? சார் எல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்குங்கிற மாதிரி தான் சார் சொல்றாங்க சார். அது ஒட்டஞ்சத்திரம் பஸ் டாக்டர் ஸ்டாண்ட்ல சார் இருக்காங்க. அந்த சரௌண்ட்ல யாரா இருந்தாலும் நீங்க எப்ப வேணாலும் ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி சார் கேட்டா, சார் பேர் கேட்டா தெரியும். சேகர் சார் சொன்னீங்கன்னா தெரியும். பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கின உடனே எலுமிச்சம்பளம் ஹோல்சேல் வியாபாரம் பண்றாங்க. ஜாதகம் பார்ப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் சரி, அது காசே வாங்க மாட்டாங்க. நான் நிறைய விஷயங்களை வந்து ஜாதகம் பார்த்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுத்துருக்காங்க. லவ் போயிட்டு இருந்தது வந்து முடிச்சு விட்டுருக்கு. அதே மாதிரி நோய்கள் நிறைய குணமாக்கி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவி பிரிவு சார். ரெண்டாவது அந்த இதெல்லாம் நிறையவே சார்ட் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருக்கு சார். உங்களுக்கு இந்த ஆமா. மாதிரி நடந்தது இருக்கு சார். அதனால வந்து பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா சரிங்க, ஆரம்பத்துல பெருசா பயப்பட வேண்டாங்க. ஏன்னா இங்க படிக்க வேண்டியது பாவங்களும் கிரகங்களும் படிக்கணும், நட்சத்திரத்தை படிக்க சொல்லுவேன். இந்த 3 தான். மற்றபடி நீங்க நிறைய புக்கு, இந்த புக்கு நான் கொடுக்குறதே எதுக்குன்னா எல்லாரும் புக்கு போட்டிருக்காங்க சார், நீங்க ஒரு புக்கு போட்டாங்கிறதுக்காக தான் புக்கே போட்டாங்க. மற்றபடி இதுலயே உங்களுக்கு அந்த லேப்டாப்லயே அந்த இதுலயே இருக்கு உங்களுக்கு காரகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பலன்கள்லாம் கிளிக் பண்ணா வரும். ஆனா நம்ம கிளிக் பண்ணா பலன் சொல்ல முடியாது. காரணம் என்ன, ஒவ்வொருத்தர் ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒவ்வொருத்தர் ஜாதகமும் ஒவ்வொரு மாதிரி வர்றதுனால நம்ம வந்து பயிற்சியில தான் நம்ம கொண்டுட்டு போக முடியும். புதிதாக இல்ல பழைய மாணவர்கள் யார் வந்திருந்தா சரி, இதுவரையும் நீங்க நான் எப்போதுமே வந்துட்டு ரெகுலரா கிளாஸஸ் பொறுத்தவரை தெரியாட்ட திரும்ப வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டே தான் இருப்போம். அதனால முடிஞ்ச மட்டும் கிளாஸஸ்க்குலாம் லிமிட்டே கிடையாது சார், அன்லிமிட்டட் தான். நீங்க வந்து சார் இத்தனை நாள்ல முடிச்சிடலாம், அது உங்க விருப்பத்தை பொறுத்து இருக்கு சார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா படிச்சுக்கிறீங்களோ, ஆரம்பத்துல ஆளுங்கிரகங்கள் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே நீங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அது வரையும் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்புறம் பலன் நீங்க ஜாதகம் போட ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம், மெத்தட் எப்படி பார்க்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஜஜித் சொல்லுங்க. சஜித் இஸ்ஸான். சரண்யா ஐயா, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சரணியா. வயசுங்க? 36 ஐயா. 36. சரிங்க. உங்க ஜாதகம் சொல்றீங்களா? வச்சிருக்கீங்களா? சொல்றேன். வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். சும்மா ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கிறேங்க. ஃபுல்லாலாம் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் காட்சி சொல்றேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது ஐயா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரண்யாங்களா? சரண்யா. டேட்டா பேர் சொல்லுங்க. 20 பக்கத்துல சவுண்ட் எல்லாம் பாத்துக்கிறேங்க முருகேசன் சார். 22 சொல்லுங்க. 22/4 22/4 1989. 1989. டைம் சொல்லுங்கம்மா. காலையில் 7:45 15 செகண்ட். செகண்ட்ஸ்லாம் வராதுங்க. 7:45 ஐயா. கேபி படிச்சிருக்கீங்களா? ஆமா ஐயா. கேபி படிச்சிருக்கீங்க. நீங்க ஒரிஜினலா இருக்கிற டயத்தை கொடுத்தா போதும் எனக்கு. 7:45 என்ன டைம் இருக்கு? 7:45 ஐயா. 7:45. நீங்க அந்த டைம் கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஓகே ஐயா. சரி. காலையில ஓகேங்களா? பிறந்த ஊர் சொல்லுங்கம்மா. விருதுநகர். பிறந்த பெத்து பிளேஸ் அதுதானா? ஆமாங்க ஐயா. கரெக்டா தெரியுமா? இல்ல கரெக்டா தெரியுங்களான்னு கேக்குறேன். மாத்தி தெரியும் ஐயா. விருதுநகர் தான். விருதுநகர் தான். இவ்வளவுதான் கேட்குறோம். நேம், டேட் ஆஃப் பர்த், டைம் கேட்டிருக்கேன். பிறந்த ஒரு மஸ்ட். அதுக்கு மேல என்ன கேட்டிருக்கேன்? அப்பா அம்மா பேர் வேணா அடிச்சுக்கலாம். இவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் பெருசா நம்ம இது பண்ண போறது இல்லை. முருகேசன் நான் கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. இவ்வளவுதான் கேட்குறோம். கேட்டுட்டு என்ன செய்யணும்னா, நீங்க ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா ஜாதகம் வந்துடும். இப்போ ஜாதகத்தை பொறுத்தவரை டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அதிலேயே வந்துடும். அவங்க கொடுத்த டைம் வந்துட்டு இன்னைக்கு வயசு 36 வயசு 8 மாசம் ஆகுது, எந்த ஊர்ல பிறந்தாங்க, அவங்க நட்சத்திரம் என்ன,
ராசி என்ன, எல்லாமே இதுலயே கம்ப்ளீட்டா சாஃப்ட்வேர் கையில் கொடுத்துரும். ஏன்னா சாஃப்ட்வேர் இல்லாமல் இந்த ஜாதகம் பார்க்கவே முடியாது. 90% வேலையை சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா விருதுநகருடைய அச்சாம்சம் ரேகாம்சம் எடுக்கணும். விருதுநகர்ந்து பக்கத்துல சாத்தூர்னாலும் பலன் மாறும், அந்த பக்கம் திருத்தங்கள்னாலும் பலன் மாறும், இந்த பக்கத்துல திருமங்கலம்னாலும் பலன் மாறும். அதனால ஊரை பொறுத்தளவு கரெக்டா இருக்கணும். டேட் ஆஃப் பர்த், டயத்துல வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த ரெக்டிஃபிகேஷன் பண்ணும் பொழுது நம்ம எப்படிங்கிறத கரெக்டா உங்களுக்கு ஆளுங்கிறவங்களை பத்தி ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் பழைய வீடியோவே போட்டிருக்கேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆரம்ப காலங்களில் அந்த கேபியில் படிக்கிறதுக்கு பயந்துட்டு போனவங்க ரொம்ப பேர் காரணம் என்னன்னா அந்த ஆளுங்கிரகங்கள் போடுறதுல என்ன சார் ஒவ்வொரு தடவையும் ஒரு மாறுது அப்படி மாதிரி அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறத நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்பவே பண்ணி கொடுத்துருக்கேன். இதுல வாக்கிய பஞ்சாங்கமா எதுங்களா மேடம்? திருக்கணிதம் ஐயா. திருக்கணிதம் தானா? ஏழு 45 ஐயா. சரிங்கம்மா, சரி கொடுத்துட்டீங்கல்ல. ஆ அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்காமா உங்களுக்கு? அசிடிட்டினா சொல்றது தெரியுதுங்களா? நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி இது இருக்கான்னு கேட்டேன். இல்லையா? இருக்கா இல்லைங்களா? இல்லையா இல்ல. திருமண வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பு இல்லாம இருக்கா? ஆமாங்க ஐயா. திருமணத்துல பிரச்சனை அதிகமா காமிக்குதா? ஆமாங்க ஐயா. புளிப்பு சாப்பிட்டா அவராலதான் இருங்க, இருங்க. அவராலதான் பிரச்சனை. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவரா நீங்களாம் அப்புறம் பாத்துக்கலாம். ம். புளிப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு? புளி அதிகமா புளிப்பு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். சாப்பிட்டா எப்படி இருக்கு? ஒரு மாதிரி அசிடிட்டி ஆகிற மாதிரி இருக்கும். அதைத்தான் நெஞ்சு நான் கேட்டேன். கரிக்கும். அதைத்தான் நான் கேட்டேன். முதல்ல கேட்டதுக்கு ம். அதான் கேட்டேன். ஏன் ம். கேட்கிறேன்னா சுக்கிரனுங்கிறது புளிப்பு, கேதுவோட சேருது. ஏன் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொன்னா நான் முதல்லயே சொன்னேன். ஒரு ஆணுடைய வாழ்க்கையில சுக்கிரனை பார்க்கணும், பெண்ணுடைய வாழ்க்கை இருந்தா செவ்வாயை பார்க்கணும்னு. செவ்வாய் வந்து கேதுவோட சேர்ந்திருக்கு. அப்ப திருமண வாழ்க்கை நீங்க 36 வயசு தான் ஆகுது. அந்த கேள்வியை பட்டுன்னு கேட்டிருக்க கூடாது. இருந்தாலுமே ஏன் அந்த ஆளும் கிரகங்கள் போடுமோ அந்த கொஸ்டினை கேட்கிறோம் அப்படின்னா செவ்வாய் கேதுவோட சேர்ந்துருச்சு. அப்ப செவ்வாய் கேதுவோட சேர்ந்துச்சுன்னா திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இறங்கி கடைசியில பாத்தீங்கன்னா நிறைய ஏமாந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா உங்க ஜாதகத்தை பொறுத்தளவுல லக்னத்திலேயே குரு உட்காந்துருக்கு. லக்னத்துல குரு உட்காந்துருந்தா கண்டிப்பா நல்லவங்களாத்தான் இருப்பீங்க. ஏன்னா பாவ தொடர்புகளை பொறுத்தளவுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கெட்டு போகல. ஒரே நிமிஷம் இருங்க. 4, 12, 6. ஓகே. புனர்பூசம் சாகம் 4, 12. குழந்தை இல்லைங்களா? இருக்கா? குழந்தை இருக்காங்க ஐயா. 2 குழந்தைங்க எத்தனை இருக்காங்க. வயசுல குழந்தை பிறந்துச்சு? எனக்கு 19 வயசு ஆகும்போது முதல் குழந்தை பிறந்தது. இல்ல கல்யாணம் பண்ணி எத்தனை வயசுல குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்டேன். கல்யாணம் பண்ணி 5 மாதத்திலேயே கன்சீவ் குழந்தை ஆனேன். பிறந்துச்சு. 1.5 வயிற்றுல வருஷத்துல வேற ஏதாவது பிறந்தது. கர்ப்பப்பையில எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? இப்ப யூட்ரஸ்ல இப்ப எதுவும் பிரச்சனை இருக்குங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் ஐயா. இப்ப irregular periods நான் இருக்கு. அதுதான் கேட்கிறேன். இருக்கு இல்லையா? இருக்கு. சரிங்க, ஓகே. ஏன் சொல்றோம்னா குரு வந்து விசாக நட்சத்திரம் 4, 12 தொடர்பு கொள்ளுது. குருனாவே இங்க 4, 12 டிசைன் எஃபெக்ட் வருது. அதனாலதான் கேட்கிறேன். ஓகேங்கம்மா, தேங்க்ஸ்மா. பாத்துக்கலாம். ஓகே. படிக்கிறதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அப்ப நம்ம ஃபுல்லா போட்டுக்கலாம். ஓகேங்க, சரிங்க, சரிங்க, ஓகே. இவ்வளவுதான். அவர் ஒன்றும் சிம்பிளா இதை எப்படி பாக்குறங்கிறத சொல்லி கொடுக்க போறோம். அதற்கு என்ன நமக்கு சொல்லி கொடுக்கறது மட்டும் பிரச்சனை இல்லை. இதுல இருந்து என்ன நமக்கு தெளிவு வேணும். முடி கொட்டுது இவங்களுக்கு தெரியுங்களா? அடிக்கடி சோர்வு இருக்கு, டயர்ட் இருக்குங்களா? இருக்கு ஐயா. சரிங்க. ஏன்னா நானே ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, நம்ம ஒரு மருத்துவர் கிடையாது. இந்த மருத்துவத்துல உடல்ல என்னென்ன நோய்கள்லாம் இருக்கோ பெருமைக்காக நான் வந்து இதை வந்து டிஸ்பிளே காமிக்கல. இவ்வளவு விஷயங்கள் நீங்க இதுல பார்க்கலாம். இப்போ மற்ற ஜாதகத்துல அப்படி இருக்கா? இதுக்கெல்லாம் கொண்டு தேவையில்லாம செலவு பண்றீங்களே. அப்ப இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நீங்க அதை சம்பாதிக்கவும் செய்யலாம். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அவங்களே சொன்னாங்க கேபி டைம் கொடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு.
செகண்ட்ஸ்னு கொடுத்தாங்கன்னா அப்ப கண்டிப்பா ஏதோ கேபி பார்த்துருப்பாங்க இல்ல கேபி படிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்ப ஏன் அதுல இந்த விஷயங்கள்லாம் தெரியல? இதுக்கு என்ன ரெமெடி, என்ன செய்யலாம்? எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதற்கான தீர்வு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது அதன் ரீதியாக நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும், எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த நேரத்துல போகலாம். ஏன்னா 36 வயசுல அவங்க பேச்சே பாத்தீங்கன்னா 80 வயசுக்கார மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அவ்வளவு அடிபட்டிருப்பாங்க. ஒரு குரல்ல ஒரு இது இல்லை. அந்த குரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி இல்ல, ஒரு பிரிஸ்க் இல்ல. புரியுதுங்களா? இப்ப காரணம் என்ன? அவ்வளவு இருக்கு. அப்ப அந்த பிரச்சனைகள் நம்ம எப்படி தீர்க்கிறது? அதுதான் ஒரு ஜோதிடருடைய வேலையை. ஒரு ஜோதிடருடைய வேலை என்ன? ஒரு பிரச்சனையோட நம்மகிட்ட வர்றாங்க, இங்க பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு, செவ்வாய் கேதுவோட தொடர்பு கொண்டது. கேதுவோட தொடர்பு கொண்டு மறுபடியும் குரு வேற வந்துட்டாரு. ஒரு குரு நல்லா இருக்கு, 2 குரு சரியில்லை. ஒன்னு 6 10 வருது, இன்னும் ஒண்ணு 4 12, ரெண்டுமே திருமண வாழ்க்கைக்கு நன்மை இல்லை. அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் மெத்தடு. அதுதான் நான் ஏன் சொன்னேன்னா, நேரம் மட்டும் நீங்க சரியா எடுத்தீங்கன்னா உங்களை பத்தி புட்டு 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 வைக்கலாம். இந்த அம்மாவை பொறுத்தளவுல தேவையில்லாம செலவு பண்ண மாட்டாங்க, கரெக்டா இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவங்க. தெரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மனசுல போட்டு எதையாவது உள்ள வச்சுக்கிட்டு அமுக்கிக்கிட்டே ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்காங்க. இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. அப்புறம் நீங்க இந்த 80 சரிங்க. வயசு சொன்னீங்கல்ல, என்னங்க? அது இல்ல 80 வயசு மாதிரி பேசுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. 50 வயசு மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லலாமா? குரல்ல அவ்வளவு பிரிஸ்க் இல்லைன்னு சொல்ல வந்தேன். இல்ல இந்த இந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 100 பேர் சொல்லிட்டாங்கய்யா. இல்லைங்க, நான் உங்க குரலை வச்சு சொல்றேன். புரியுதுங்களா? நான் ஓ உங்களை ஆள பார்க்கல, குரலை வச்சு சொல்றேன். அந்த குரல்ல வேகம் இல்லைன்னு சொல்ல வரேன். அவ்வளவு அவ்வளவு டல்லா இருக்கீங்க. சரி, ரைட்டுமா, பாருங்க. சரி ஐயா. ஓகே, சொல்லுங்க. முருகேசன் யாருங்க? முருகேசன் யாருங்க? ஹலோ முருகேசன், உங்களுக்கு ரைஸ் பண்றீங்க, யாருன்னு கேட்டேன். சரிங்க, அவர் மைக் ஒரு கால் நினைக்கிறேன். வேற யாரும் இருந்தா சொல்லுங்க. வேற யாரும் பார்க்கணுங்களா? சார் ஜெயராஜ் சார். ஜெயராஜ். எந்த ஊர் சார் நீங்க? சங்கரங்கோயில் சார். சங்கரங்கோயில். சங்கரங்கோயில். என்ன சார் பண்றீங்க சார்? என்ன பண்றீங்க சார்? கேக்குதா? ரிட்டையர்ட் டீச்சர் கேக்குதா? கேக்குது சார். என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். வாத்தியார் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். வாத்தியார் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்களா? ஆமா சார், ஆமா சார். டேட் ஆஃப் பர்த்? 20. இல்லைங்க, 66க்கு மேல வருதா? 65க்குள்ள வருதா? வாக்கிய பஞ்சாங்க 63 சார். 63. டைம் சரியா வராது சார். வாக்கியம் நோட்டை பார்த்து தான் எடுக்கணும். இருந்தாலும் ரஃபா போட்டு தரேன். ஓகேங்களா? கரெக்டா இருக்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துல எழுதியிருப்பீங்க. வாக்கிய பஞ்சாங்கம் இருந்தா டைம் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். நான் முதலே சொல்லிட்டேன். கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்கவங்க பாத்துக்கிறேங்கன்ட்டேன். ஏன்னா நம்ம டைம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் பத்தாது. நான் போய் காதி விகாதி உள்ள போய் பார்த்து எடுத்து பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு போட்டு பார்க்கலாம். டேட்டா பற்றி சொல்லுங்க. 20 20 5 5 1963. 1963. டைம் சொல்லுங்க. அதிகாலையில 5:38. 5:38. 5:38 உங்க டைமே கிடையாதுங்க. அதுவும் வாக்கிய பஞ்சாங்கத்துல 38 அந்த பேச்சே வராது. ஒரிஜினலா நோட்ல என்ன எழுதியிருந்தாங்க அதை சொல்லுங்க. இல்ல, நானு கேபி படிக்கும் போது எங்க சார் போட்டு கேபி கொடுத்தாங்க. படிச்சிருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. சரி, ஒரிஜினலா நோட்ல என்ன இருந்துச்சு அதை சொல்லுங்க. 5:30. 5:30 அதை மட்டும் சொல்லுங்க. ஆ. ஏன்னா எப்போதுமே நான் என்ன சொல்றேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு சொல்றேன். நீங்க யாராவது பாரம்பரியத்துக்கு அவங்க 15 சொன்னோடனே கேபி படிச்சீங்களான்னு கேட்டேன். நீங்க இந்த 35 சொல்லும் போது கண்டிப்பா இருக்காதுன்னு ஏன் சொல்றேன்? நீங்க இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க நான் கேபி படிச்சேன் சார்னு சொல்லிட்டீங்க. எதுக்காக கேட்கறேன்னா, நம்ம ஒரு எந்த காலகட்டங்கள்ல எப்படிலாம் எடுப்பாங்க கூட யூகிக்க தெரியணும். ஒரு ஜாதகருடைய வேலை என்னன்னா, ஒருத்தர் என்ன நோக்கத்துக்காக வர்றாரோ அந்த நோக்கத்துக்காக நம்ம தெரியணும். 2 கொஸ்டின் கேட்டேன் டக்குன்னு. குரு 4 12னா 2 விஷயம் இருக்கு. என்ன? குருவால சங்கடப்படணுங்கிறது விதி வந்துருச்சு. குழந்தைகள் 8 அவங்க சிரமப்படணும். 4 மட்டும் இல்ல 12ன்னு வந்துருச்சு. சிரமப்படணுங்கிறது, சங்கடப்படணும் அப்படிங்கிறது லக்னத்திலேயே வந்துருச்சு. லக்னமே என்ன செய்யுது? 12ஆம் பாவம் தொடர்பு கொள்ளுது. அப்ப இயல்பாவே குரு 12னாவே என்ன சொல்லுவான்? தயக்க குணம் ரொம்ப இருக்கு. மூளையே வந்து பாத்தீங்கன்னா தயங்குது. அதனாலதான் அந்த வேட சொல்றோம். அதுல இருக்கு. ஜாதகத்துல இல்லாம எதுவுமே நடக்காது. அப்ப நான் 2 கொஸ்டின் கேட்டேன். குரு 4ஆம் பாவம்னா அது 5ஆம் பாவத்தை தடுக்கும். 12ங்கிறது 5ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். அப்ப குழந்தை பிறக்கும்போது லேட்டா பிறந்துச்சான்னு கேட்டேன். 19 வயசுலயே பிறந்துருச்சுட்டாங்க. அப்ப அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கிறேன்? குரு சார்ந்தே கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கா? கேட்க தெரியணும். ஏன்னா கிரகங்களை பொறுத்த அளவுல அது எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளுது அந்த பாவத்தின் ரீதியாக பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப நீங்க யூகிக்க தெரியணும். என்ன யூகிக்க தெரியணும்? ஒருவேளை நீங்க டீச்சரா இருக்க ஆசைப்பட்டீங்களாமா? எப்பாவது டீச்சரா படிக்கிறதுக்கு எப்ப ஆசைப்பட்டீங்களா?
உங்களை தான் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆ, பார்த்தோம். ஆமாங்கய்யா. டீச்சர், ப்ரொஃபசர்லாம் ஆசைப்பட்டேன், நடக்கல. ஆசைப்பட்டீங்க, நடக்கல. ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது என்னெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். லக்ன பாவம் வந்து குருவை தொடர்பு கொண்டு 4க்கும் 12 தொடர்பு கொண்டு 6 10 தொடர்பு கொண்டு, அப்ப 6 10 தொடர்பு கொண்டாவே அப்ப இயல்பாவே பாத்தீங்கன்னா 6ங்கிறது வேலை, அதுல நல்ல லெவலுக்கு போகலாம்ங்கிற அந்த ஆசையை தூண்டும். மூளை வந்து எதோட தொடர்பு கொள்ளுதுங்க? யாரோட தொடர்பு கொள்ளுது? அதுக்கு வீடு இல்லை. அப்ப வீடு இருந்தா என்ன இருக்கும்? நிச்சயமாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷன் அடைஞ்சிருப்பாங்க. அப்ப ஏன் அடைய முடியல? என்ன ரீசன்? தசா புத்திகள் எதுவும் சரியா வேலை செய்யலையா? இல்ல லக்ன பாவமே பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வதனால எதெல்லாம் அவங்க லைஃப்ல அனுபவிக்க போறாங்க? சரி, அதே பிரச்சனை வாழ்க்கை வரை அவங்க சந்திச்சே இருக்கணுமா? இப்ப அதுல இருந்து என்ன ரெமெடி? ஒரு ஜோதிடருக்கு என்ன வேலை? ஜோதி அப்படிங்கிறது அப்ப இருட்டா நம்மகிட்ட வர்ற கூட இருட்டாத்தான் வர்றாங்க, இருண்ட மனநிலை தான் வருவாங்க. ஐயோ நமக்கு என்ன தீர்வு? அந்த இருண்ட இடத்த போய் நீங்க விளக்கம் ஏத்துறதுதான், விளக்கு பொருதி வைக்கிறது தான் ஜோதிய. அது இருக்கக்கூடிய இடத்த நீங்க என்ன செய்ய, இருண்ட இடத்தை ஜோதியா ஆக்குங்க அப்படிங்கிறது தான் ஜோதிடம் பேர் வந்தது. நம்ம என்ன செய்யறோம்? மேற்கொண்டு மிரட்டி, உனக்கு 7.5 சனி நடக்குது, கண்ட சனி நடக்குது, பொங்கு சனி நடக்குது அப்படிங்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அவரை நெகட்டிவ் பண்ணி விடுறோம். ஒரு 2 வருஷ வாழ்க்கை, 5 வருஷ வாழ்க்கையை முடிச்சு விட்டு போயிடும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு புத்தி கெட்டு போச்சுன்னா அதுல 9 அந்தரம் இருக்கு, மற்ற 8 வாய்ப்பு இருக்கு, நல்லா பயன்படுத்திக்கிறோம். ஒரு தசை கெட்டு போச்சுன்னா அதுக்குள்ள மற்ற 8 வாய்ப்புகள் இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஒண்ணுதான் கெட்டு போயிருக்கும், அவ்வளவுதான். மற்ற 8 வாய்ப்புகள் இருக்கு. அந்த 8 வாய்ப்புகளை பயன்படுத்த சொல்லிக் கொடுக்கறதோட தான் ஜோதிடருடைய வேலையை. வர்றால மேற்கொண்டு மிரட்டி, உனக்கு அந்த தோசை இருக்கு, அந்த பாவம் நீ பண்ணிட்ட, இப்படி இப்படி மிரட்டி, அதாவது ஒரு விஷயத்த ஒரு ஒரு விஷயத்த சரியா செய்யணும்னா கூட அது கூட நீங்க படிச்சிருக்கணும். ஒருத்தருக்கு வந்து போராட்டாய நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு, எப்படி பூஜையில வச்சு நீங்க மாமர மாலை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஏற்கனவே போராட்டாய நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு. ஒருத்தருக்கு பூச நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு, எப்படி நீங்க அரசங்குச்சியை யூஸ் பண்ணி நீங்க எப்படி பூஜையில உட்கார வைப்பீங்க? ஒரு மூலிகைன்னு சொல்லி பயன்படுத்தும் பொழுதே அது எந்த நட்சத்திரம் எதற்காக அப்படிங்கிறது முதற்கொண்டு இங்க இருந்தா தான் வேலை செய்யும். ஒரு இடத்துக்கு போனேன், ரொம்ப சோர்வா இருந்துச்சு சார், அதையும் நம்ம பாக்குறோம். ஒரு இடத்துக்கு போறோம், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றோம், அதுவும் பாக்குறோம். அப்ப நம்மள வந்து கிரகங்கள் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. நம்ம யாருன்னு அதை திரும்ப திரும்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும். இப்ப இவங்களுக்கு 4 வேலை செய்யுது, 12 வேலை செய்யுது. அப்ப 4 எப்ப வேலை செய்யும், 12 எப்ப வேலை செய்யும்? ரெண்டுமே ஒரே நட்சத்திரம் தான் வச்சிருக்கு, ஆனா 4 எப்ப வேலை செய்யும், 12 எப்ப வேலை செய்யும்? அது தெரிஞ்சாதான் நீங்க அதை செய்ய முடியும். அது எந்த நட்சத்திரத்துல இருந்து பிரிஞ்சிருக்கு? 4 எதுல இருந்து பிரியுது, 12 எதுல இருந்து பிரியுது? அப்ப எப்ப 4 வேலை செய்யும், எப்ப 12 வேலை செய்யும்? ரெண்டுமே ஒருத்தருடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ரெண்டுமே கெடுதி, 4 12ங்கிறது. ஆனா பொருளாதார ரீதியா பார்க்கையில 4ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நன்மையை கொடுக்கலாம். சிந்தனைகள் வேற, செயல்பாட்டுக்கு வரும்போது அதனுடைய தன்மை வேற. எப்பொழுதுமே ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது எந்த இடம் உட்கார்ந்து இருக்குன்றது. இப்ப அவங்க நினைச்சேன் நடக்கல. ஏன் அந்த கேள்வி நான் கேட்கிறேன்? குரு வந்து 6 10 தொடர்புகள், 4ஆம் வீட்டுல இருந்து 6 10. 4ங்கிறது என்ன சொல்றாங்க? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த. 4ஆம் பாவங்கிறது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தல்னு சொல்றோம். அது குருவே உட்கார்ந்துட்டார். அப்ப கண்டிப்பா என்ன சொல்றோம்? ஆசிரியர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சா? கேட்கணும், கேட்டாதான் அவங்க ஆமா ஆமா. கேட்கலன்னா என்ன செய்வோம்? இப்ப இதெல்லாம் சார் இருக்கா சார் ஜோசியத்துல? இருக்கு. நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்க வாழ்க்கையில உங்க விதி என்னவோ அதுதான் நடக்கும். நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலே கேட்டேன், நெஞ்சரிச்சல் அசிடிட்டி இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா 3ஆம் வீடுங்கிறது மனம், மனசுக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை உள்ள போட்டு அமுக்கி வச்சிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யணும்? கவுன்சிலிங் கொடுக்கணும். நீங்க முதல்ல ஃப்ரீயா இருங்கம்மா, நீங்க கரெக்டான மனிதர் தான், ஏன் போட்டு மனசுல போட்டு ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு உருவாக்கி வச்சிருக்கீங்க, உருக்கி உருக்கி உள்ள போட்டு வைக்கிறீங்கிறத நம்ம அந்த ரிலீஃப் கொடுக்கணும். அப்ப ரிலீஃப் கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்? 27 நட்சத்திரம் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு மினிமம் 3 hours தான் ஆயிடும். ஏன் நம்ம 27 நட்சத்திரம் பத்தி சொல்லணும், இந்த பிரச்சனைகள் இருக்குமா, இந்த டைம்ல கரெக்டா இருந்துக்கிறோங்கம்மா, இந்த டைம்ல நான் பொருள் எடுத்துக்கிறோங்கம்மா, இந்த கோயிலுக்கு போங்கம்மா, இவ்வளவு விஷயங்கள் சொன்னா தான் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நான் மொத்தமா பார்த்துப்பட்டு இது வேலை செய்யும், அது வேலை செய்யுங்க, அது வேலை செய்யுங்க அப்படின்னா அது பலனே கிடையாதுங்க. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிறேங்க. ஓகேங்க. டைம் என்ன சார் சொன்னீங்க? 5 நோட்ல இருக்க அதிகாலை 5:30. 5:30. அந்த இதெல்லாம் திருக்கணிதப்புறம் டேட்லாம் கரெக்டா மாத்திட்டீங்களா சார்? நான் மாத்திட்டேன். பாக்கிய பஞ்சாங்க, அதாவது 19 இரவு விடிஞ்சா 20, அப்படித்தானே? விடிஞ்சாரு. ஓகே. பிறந்த ஊருங்க? சங்கரன் கோவில். சங்கரன் கோயில். சங்கரன் கோயில்னா அவரு குருசாமி ஊரா? ஆமா சார். குருசாமி எனக்கு ஜூனியர் தான். அப்படியா?
காலேஜினுடைய ஜூனியர் குருசாமி அப்படியா? இறந்து போயிட்டாப்புல. பழைய சேர்மன் தானே, பழைய சேர்மன் இறந்து போனார் தானே. ஆமா ஆமா. எனக்கு ஒரு 4 வருஷம் ஜூனியர் இருந்தப்ப. 25 1963ங்களா? 5:30. ஆமா சார். குரல் நல்லா இருக்கு, பார்க்கலே குரல் நல்லா இருக்கு. அப்படின்னா புதனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப அவங்க பேசுனதுக்கும் இவங்க பேசுறதுக்குள்ள டிஃபரெண்ட் பாருங்க. இந்த குரல் பார்க்கலையே ஆள் ஒல்லியா இருப்பீங்களா சார்? ஆமா சார். இப்போ கொஞ்சம் தொப்பை போட்டுருச்சு. ஃபர்ஸ்ட்ல ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஒல்லியா இருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு குரலை வச்சு கூட கணிக்க தெரியணும். அந்த குரல் ஏமா அப்படி இத்தனை வயசுக்கார மாதிரி பேசுறீங்கன்னு. இவர் 63 வயசுக்காரரு. ஆனா பாருங்க குரல் பாத்தீங்கன்னா வெளிப்படும் தன்மை நல்லா தெரியுது. நீங்க ஒரு மனிதனை பார்த்த உடனே என்ன செய்யணும்னா கிரகங்கள் ரீதியாகவும் பாவங்கள் ரீதியாகவும் பார்க்க தெரியணும். அது எப்ப வரும்? ஜாதகம் போட போட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துடும். ஜாதகம் நம்ம சும்மா ஒன்றும் போட போறது இல்ல. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 10க்கு 10 ஆபீஸ் போட போறீங்க, ஏதாவது நல்ல இடமா ஒரு போர்டு வைக்க போறீங்க, உட்கார போறோம். ஜாதகம் பார்க்க 300 இல்ல 100 500 போட போறீங்க. உட்காந்து வந்தாங்களா நல்லா சொல்றாருங்கிற பேரு நிச்சயமா இந்த மெத்தட் படிச்சீங்கன்னா 100% நல்லா சொல்றாங்க சார்ங்கிறது 100% நான் உங்களுக்கு கேரண்டி தர்றேன். ஏன்னா நிறைய உங்களுக்கு பயிற்சி இருக்கும். இப்ப நிறைய பேர் இன்னைக்கு நானே சொன்னேன், பழைய மாடல் நிறைய பேர் ஒருத்தர் கூட வரல, 1-2 பேர் தான் வந்திருக்காங்க, நிறைய பேர் வரல. காரணம் என்னன்னா நம்ம அவ்வளவுதான், இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் பேசிக் என்ன எடுக்க போறாரு சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம ஜஸ்ட் அப்படியே விளையாட்டா படிச்சுக்கிறோங்க. படிக்கிறதோட என்ன செய்யுங்கன்னா ஆபீஸ் மாதிரி போட்டு ஜாதகம் போறேன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு 6 மாசம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த 6 மாசத்துல நீங்க சொல்ல சொல்ல அவங்களே சொல்லுவாங்க, சார் சூப்பரா சொல்றீங்க சூப்பரா சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல, இந்த ஜிகே இருக்கீங்களா? கோபாலகிருஷ்ணன் இருக்கீங்களா? கோபாலகிருஷ்ணன் சாமி இருக்கீங்களா? போயிட்டா இருக்கீங்களா? இவரெல்லாம் ஒரு 2-3 இடத்துல படிச்சுட்டு தான் வந்தாரு என்ன சொன்னாரு. இப்ப எத்தனை ஜாதகம் சார் போட்டிருக்கீங்க? எப்படி சார் இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு? இப்பதான் கடைசி பேஜ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. 3-4 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தாரு. எப்படி சார்? 283 ஜாதகம் போட்டுருக்கேன் சார். வெரி குட், சூப்பர். சரிங்க. எவ்வளவு சார் வாங்குறீங்க? ஃபீஸ் எவ்வளவு சார் வாங்குறீங்க? ஃபீஸ் 500 ரூபாய்க்கு மேல வாங்க முடியல. எவ்வளவு சார்? 500 சார். 500 ரூபா வாங்குறீங்க. இவர் எனக்கு சம்பாதிச்ச ஃபீஸ் கட்டினாருங்க. சார் என்ன ஜாதகம் பார்த்தேன் சார், அந்த ஜாதகத்து மூலமா அந்த ஃபீஸ் உங்களுக்கு கொடுத்து வரேன்னு கொடுத்தாரு. நான் எதுக்கு சொல்றேன், இப்ப 4 மாசம் தாங்க ஆச்சு. காரணம் என்னன்னா நீங்க தொழிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்களை வர ஆரம்பிச்சிருவாங்க. எந்த தொழில சார் ஒண்ணுமே இல்லாம வாய் பேசணும்னு 500 ரூபா கிடைக்குது சார். ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இல்ல 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். யார் சார் கொடுக்குறா சொல்லுங்க? ஒரு ஆசிரியருக்கு படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளவோ படிச்சுட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்புறம் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். அது மாதிரி எல்லா தொழிலும் அப்படித்தாங்க. இது இருக்கையிலே ரொம்ப சிம்பிளான தொழில். ஆனா என்ன, நீங்க மத்தவங்க மாதிரி 7.5 சனி கண்ட சனி சொல்லி ராகுக்கு எது கெட்ட பிளானட் சொல்லி நீங்க எடுக்க போறது இல்ல. உங்க ஜாதகத்தை பொறுத்தளவுல நீங்க கரெக்டா சொல்லித்தான் அவங்களுக்கு தீர்வு சொல்லித்தான் எடுக்க போற. அதே பெரிய புண்ணியம். நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் யூடியூப்லயே, ஜாதகம் பார்க்கறவங்க யாருமே அந்த குடும்பத்துல விளங்க மாட்டாங்க. உள்ள போய் பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு. காரணம் என்ன? அவங்க கிடைச்சது 3 பேர் தான். அந்த 3 பேர் யாரு? ஒருத்தன் சனி போட்டு வெளுன்னு வெளுக்கிறது அவனை. அப்புறம் யாரு? ராகுகேது. ராகுகேது வந்தாவே ஆகாதுங்க, பாம்பு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள சுத்திக்கிச்சு அப்படிங்கிறது. இன்னுமே திருந்த மாட்டாங்க. இன்னும் பாருங்க, இந்த சனி பயிற்சி வந்துருச்சுன்னா போதுங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த ராசிகள்லாம் யோகா அடிக்க போகுது, கோடீஸ்வராக போகுது ராசிகள், அதுக்கு போய் உட்காந்து பாத்தீங்கன்னா அத்தனை பேர் உட்காந்து லைக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தின் மேலே வெறியா இருக்காங்கன்னு பாருங்க. அதனால பாக்குறதுக்கு இங்க வேக்கன் நிறைய இருக்கு சார். எந்த ஏரியாலும் நல்லா பயன்படுத்திக்கலாம், அதை பாத்துக்கிறேங்க சார். சரிங்க சார், போட்டுட்டோம், எடுத்துடலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாய் தானே சார்? ரிட்டையர்ட் ஆயிட்டோம் சார். இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாய் தானே. ரூரல் மேக்ஸிமம் ரூரல்லே வேலை பாத்தீங்களோ? ஆமா, ரூரல் தான் வேலை. பாருங்க, சூரியன் 6 வந்துருச்சுங்களா, அரசாங்க வேலை. சனி ரூரல்லே வேலை பாத்தீங்களான்னு கேக்குறேன். இருக்கிற இடத்த சுத்தியே வேலை பார்த்துருக்காரு. சனி 4ன்னு வந்துருச்சு. நம்ம இன்னும் உள்ள பிரிக்கல, இருந்தாலும் சொல்றோம்.
ஜலதோஷம் பிடிக்குமா சார்? ஆமா, அவ்வளோ கஷ்டப்படுத்தாது, லைட் தலைவலி பிடிக்கும். பிடிக்கும். அசைவம் விரும்பி சாப்பிட்டீங்களா சார்? இல்லை, விரும்ப மாட்டேன் சார். அசைவம் விரும்ப மாட்டீங்க. விரும்ப மாட்டேன். ஃபுட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிருவீங்களா? இப்போ இல்லை, இல்லை, பொதுவாக கம்மியாக தான். இப்போ இல்லை, ஆ, முதல்ல. முன்னாடி ஆமா. அசிடிட்டி இருக்குதா சார்? சார் அசிடிட்டி எதுவும் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது இருக்குது. சரிங்க. முதுகு வலி, கண்ணாடி போட்டுக்கிறது ரெண்டுல இருக்கா? கண்ணாடி வந்து ரீட் பண்ணும்போது மட்டும் போடுவோம் சார். கண்ணாடி போட்டாலே ஒரு வெக்கப்படுற மாதிரி. ஸ்பைனல் கார்டு எதுவும் இருக்கா? இல்லை சார், இல்லை சார். அது இல்லை. ஓகே. முழங்கால் வலி இருக்கா சார்? இப்பதான் லைட்டா தெரியுது. தெரியுது. நல்ல ஆசிரியர்னு பேர் வாங்கியிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார், ஆமா சார். கரெக்டா இருப்பீங்க எல்லா விஷயத்துலயுமே. டீச்சிங் எல்லாத்தையும் ப்ரொஃபஷனல் நான் சொல்றது, ஓகேங்களா? உண்மை உண்மை உண்மை. ம். அந்த கேட்குற கொஸ்டின் எதெல்லாம் கேட்டிருக்கேன்னா, இன்னும் நம்ம பிரிக்கவே இல்லைங்க. லக்னத்துல ஆ, கேது, ஆ, இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து எட்டு வரதுனால, எட்டுங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். நம்ம உள்ள இன்னும் பிரிக்கல, உள்ள பார்த்தா. ம், கண்ணாடி ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் 6ஆம் வீடு நோய் ஸ்தானம் சொல்றோம். அப்ப 2 விஷயங்கள் வரணும். எப்படின்னா, ம், சூரியன் 6ஆம் பாவத்துல உட்காந்துட்டாவே அந்த சூரியன் சார்ந்த நோய்கள் வரும். அதாவது முதுகுவலி வர்றது, ம், அப்படி இல்லைன்னா சரிங்க, எலும்பு கொஞ்சம் பலவீனமா இருக்கிறது, ம், கண்ணாடி போடுறது, இதெல்லாம் வந்து சூரியன் சார்ந்த விஷயங்கள்ல வர்றது. நல்ல ஆசிரியர் ஏன் பேர் எடுத்திருப்பீங்க அப்படின்னா, 3ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் குருவே உட்கார்ந்துருக்கு. ம், எல்லா இடத்துலயுமே 4-10 தொடர்பு கொள்ளுது. அப்ப 4-10னா ஒண்ணு 4ஆ இருக்கும், இல்லைன்னா 10ஆ இருக்கும். நட்சத்திர ரீதியா பிரிச்சோம்னா 4ங்கிறதுமே ஒழுக்கம் தான். 10னாவே நல்ல ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த கொஸ்டினை ம், கேட்டோம். முழங்கால் வலி ஏன் இருக்கான்னு கேட்கிறோம்னா, சந்திரன் ம், 11ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு, 12ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு. அப்ப படுக்கும்போது நிறைய பிரண்டு பிரண்டு படுக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதையாவது நினைச்சுக்கிட்டே தூங்குறது, இந்த மாதிரி சம்பவங்கள் பொதுவா நடக்குதா சார்? ஆமா சார், ஆமா சார். இந்த சந்திரன் வந்து 12ஆம் வீட்டுல இருக்கனால அந்த கொஸ்டினை கேட்கிறேன். அப்ப நாலேஜ் நல்லா இருக்கு. நம்ம யாருக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். புதன் வந்து ம், பாத்தீங்கன்னா, அந்த 4ஆம் வீட்டிலேயே புதன் உட்காந்து குரு 3-9 வேலையை செய்யுது. அப்ப சின்ன வயசுலயே ம். வேலைக்கு போயிருப்பாரு. எத்தனை வயசு சார் வேலைக்கு போனீங்க? இல்ல சார், லேட்டா போனோம் சார். 45 தான் போனேன். 45 தான் போனீங்களோ? நான் கேட்கறது ஆமா. கவர்மெண்ட் வேலை இல்லாம வேற ஏதாவது ஆசிரியர் வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணீங்களா முன்னாடி? இல்ல இல்ல இல்ல, பிரைவேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிரைவேட் கம்பெனில உட்காந்து ஒர்க் பண்ணீங்களோ? சரி. ஏன்னா இந்த புதன் வந்து 4 குருவுடைய வேலையை செய்யுது. இன்னும் பிரிக்கல. ம், குருவுடைய வேலையை செஞ்சாவே பொதுவா என்ன செய்யணும்னா, புதன் செய்கிறதுனால சின்ன வயசுலயே வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். வாய்ப்புன்னு அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. பிரிச்சு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ம், ஏன் அசைவ உணவுல அதிகமா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு 2ல ராகு இருக்கிறதுனால. அதே ம், மாதிரி கோல்டு பிடிக்குதான்னு கேட்கறதுக்கு இங்க சந்திரன் இருக்கிறனால தான் கேட்டேன். ம், ஓகேங்களா? ம். ஆஹ் ஞாபக சக்தி நல்லா இருக்கா? ஞாபகம் மறதி தான் சார். ஞாபகம் ஞாபகம் மருதி எவ்வளவு நாள் இப்ப இருக்கா, இல்ல முதல்ல இருந்தே இருக்கா? படிச்சா மனசுல தங்காது. திரும்ப திரும்ப படிக்கணும். திரும்ப திரும்ப படிக்கணும். புதன், சூரியன், குரு. பத்து, 3, 7. 3, 7, 10. அம்மா எங்க சார் இருக்காங்க? அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. நான் கேட்குற கொஸ்டின் ஃபுல்லா உள்ள காமிக்குது. அதுதான் கேட்கறேன். தெரியுதுங்களா? சந்திரன் ம், 12. ம். அம்மா ரொம்ப பிடிக்கும், ஆனா அம்மா இல்ல. ஓகேயா? இல்ல இல்ல இல்ல, கொரோனாவில் இறந்தாங்க. ஓ, சரி சரி. சரிங்க சார், பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே. பார்த்து ம். இப்போ சாஃப்ட்வேர்னா எவ்வளோ சார் நமக்கு? சாப்பிட்ற மட்டும் தனியா கொடுக்க மாட்டேன் சார். இல்ல இல்ல, டோட்டல் ஸ்டூடெண்ட் தான். எல்லாமே டோட்டல் பேக்கேஜ் தான். நீங்க நான் வாட்ஸ்அப்ல வாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். வாட்ஸ்அப்பில் வர்றேன். வாட்ஸ்அப்ல கூப்பிடுறேன். நம்பர் நம்பர் சார். இப்போ நம்பர் நம்பரே தெரியாதுங்களா? எப்படி வந்தீங்க? 95 குரூப்ல எனக்கு இல்லைங்களோ? இன்னொரு குரூப்பில் வந்துருந்துச்சு சார். குரூப்ல வேற குரூப்ல இருந்து அனுப்பிச்சுட்டாங்களோ? சரி. 95 வேற வேற கொஞ்சம் குறிச்சுக்கிறேங்க சார். 95 95 66 66 0 0 666 666 72 72. ஓகே சார், ஓகே சார். 9 வணக்கம் சார்.
9566066672 சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. பேர் ஜெயராஜ் சார்? ஆமாம் சார். ஜெயராஜ்னா அப்படி சார், கிறிஸ்டினா நீங்க? இல்லை, பியூர் ஹிந்து சார். ஹிந்து தான். ஓகே. இல்லை ஜெயராஜ் மாமா பேர் வந்து ஜெயராஜ வேல். இல்லை 2 பேரும் கிறிஸ்டின்லையும் ஜெயராஜ்னு வைப்பாங்க, ஹிந்துலையும் வைப்பாங்க. அதான் கேட்டேன், ஹிந்துவா கிறிஸ்டின் கேட்டேன். ஓகே சார். உடம்பு ஹீட்டா இருக்குமா சார்? கொஞ்சம் ஹீட்டா இருக்கு சார். சூரியன் நிறைய இடங்கள் ஆறு உட்காந்துருக்கு. இன்னும் பிரிக்கும் போது தெரிஞ்சிடும், பிரிச்சு பார்க்கலாம். ஓகே சரிங்க சார். கிளாஸ் டைம் எப்படி சார் வரும்? வீக்லி ஒன்ஸ் தான் சார் இருக்கும். ஈவினிங் டைம் தான் சார் எடுப்போம், 6 மணிக்கு தான் சார் எடுப்போம். அதுதான் சண்டே மட்டும் மார்னிங் எடுப்பேன் சார். மற்ற நாளாக இருந்தால் ஈவினிங் எடுப்பேன் சார். அது போக ஒர்க்கிங் டே அந்த மாதிரி ஹாலிடே வந்துச்சுன்னா டேயில் கேட்டுட்டு எடுப்பேன் சார். எல்லாமே ஆப்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம் சார். A to Z ஆப்லேயே இருக்குது சார். என்னால் வரவே முடியாது சார், ஏன்னா ஃபாரின்லாம் இப்போ நிறைய படிக்கிறாங்க. ஃபாரின்காரங்களுக்கு வந்து இங்கே வரவே முடியாது, டைம் வித்தியாசம் இருக்கனால கம்ப்ளீட்டாகவே ஆப்லேயே கொடுத்துருவேன். நீங்கள் என்னோட வரணும் கூட அவசியம் இல்லை, சந்தேகம் இருந்தால் மட்டும் கூப்பிட்டு கேட்டால் கூட போதும். ஃபீஸை மட்டும் கட்டிட்டீங்கன்னா சாப்பிட்டு கொடுத்துருவேன். நீங்கள் வீட்லேயே உட்காந்து ஃப்ரீயாக கூட படிக்கலாம் சார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் கொடுத்துருப்பேன். ஒருவேளை பார்க்க முடியலன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவேன் சார். இப்போ இந்த பாவா கிளாஸ் இதெல்லாம் 5 நாள் தான் கொடுத்துருப்பேன். இல்லை சார் கொஞ்சம் பார்க்க முடியாது, 5 நாள் கூட. ஏன்னா ஒரு சில பேர் ஏஜ் இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஏஜ்லாம் நிறைய பேர் படிக்க வருவாங்க சார், கொஞ்சம் டைம் வேணும் சார் அப்படிங்கிறவங்களுக்கு. திரும்ப படிக்க வேண்டிய ரொம்ப ஒண்ணும் இல்லை சார். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இல்லை சார், அதுக்கப்புறம் பாவங்களாகவும் கிரகங்களாகவும் மாத்தி பழகுங்க சார். ஒன்றும் பெருசாலாம் கேள்வி வராது சார். என்ன வரும்னு நினைக்கிறீங்க கேள்வி? மிஞ்சி மிஞ்சி போனா கடன் சார், குழந்தை இல்லை சார், பிள்ளைக்கு திருமணம் சார், கனவு மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு சார், வீடு கட்ட முடியல சார், வெளிநாடு போகணும் சார், வேலை கிடைக்கல, தொழில் ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார், என்ன தொழில் பண்ணலாம், படிப்பு பிள்ளைய படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன் சார், ஜாதத்துல எது சார் நல்லா இருக்கு. இப்போ உங்களுக்கு பாருங்க, விதி பிரகாரமே குரு நல்லா இருக்கு. நீங்க ஆசிரியருங்கிறது 9ஆம் பாவம் சொல்றாங்க. அப்போ 9ஆம் பாவத்துல போய் 4-10 புதன் 4-10 தொடர்பு கொள்ளுது. புதன் 4-10னாவே நீங்க ஆசிரியருக்கான நல்ல பேர் வாங்கியிருப்பீங்கன்னு அர்த்தம். 3-9ங்கிறது இடம், அது ரொம்ப முக்கியம். 3ங்கிறது பேரு, உங்களை பத்தி தகவல். 9ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல பேருன்னு சொல்றது. லக்னத்துல கேதுன்னு வந்துருச்சு, அப்ப எதையுமே கொஞ்சம் டெப்தா யோசிப்பீங்கன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? தனிமையா இருக்கணும், டெப்தா யோசிக்கணும்னு நினைப்பீங்க. உத்திராட நட்சத்திரம், விநாயகர் நட்சத்திரமே 6ஆம் வீட்டுல உட்காந்துருக்கு, தெரியுதுங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சதய நட்சத்திரம் உட்காந்துருக்கு. இப்ப சதய நட்சத்திரங்கிறது 8ஆம் பாவமா இருக்கு. அப்ப அசிடிட்டி ப்ராப்ளம் 8ங்கிறது வந்துருச்சு. 8ங்கிறது வந்துருச்சு. அப்ப நீ எந்த கோயிலுக்கு போகக்கூடாது? கேது வந்து உங்களுக்கு வந்து இது 1வது மக நட்சத்திரம். மக நட்சத்திர கோயில் இயல்பா வந்து உங்களுக்கு ஆகாதுன்னு அர்த்தம். நட்சத்திரம் பிரிக்கும் போது உங்களுக்கு 2-5 வேலை செய்யாது, 8 தான் வேலை செய்யும். 6ல இருந்து 8ன்னு வந்துட்டாவே இப்போ உங்களுக்கே தெரியுது 6 என்னவா மாறுது, 8ஆ மாறுதுன்னு அர்த்தம். அப்ப கேது சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பெல்லாம் கேது வருதோ அந்த டைம் எல்லாம் கவனமா இருந்துக்கிறணும். அதுதான் சொல்ல போறோம். 2ஆம் விட பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சந்திரனை தொடர்பு கொள்ளுது. இப்ப குடும்பத்துல வந்து அம்மாங்கிறவ கண்டிப்பா முக்கியமா இருந்திருப்பாங்க. நிச்சயமா அம்மா முக்கியமா இருந்திருப்பாங்க. அதாவது மனைவியை விட நீங்க அம்மாவுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். காரணம் என்னன்னா குடும்பஸ்தானத்திலே அம்மா உட்கார்ந்துருக்காங்க. நான் ஏன் அம்மா, ஏன்னா ஒரு சில கேள்விகளை கேட்கும்போது கட் பண்ற மாதிரி கேட்டுறக்கூடாது. சார் உங்களுக்கு ஹார்ட் நோய் இருக்கான்னு தான் கேட்க முடியும் இல்லையா? செக் பண்ணி பாத்தீங்களா சார், குடும்பத்துல யாருக்கா இருக்கான்னு தான் கேட்க முடியும் இல்லையா? சார் உங்களுக்கு ஹார்ட் இருக்கா சார்ன்னு கேட்க முடியாது. அதே மாதிரி இறப்புங்கிறதே நம்ம போய் படாருன்னு கேட்ட முடியாது. அப்பா சார் அம்மா சார் தான் கேட்க முடியும். ஏன்னா 12ங்கிறது காமிக்குது. நம்ம பாக்குற டயத்துல 12 காமிக்குது, எப்போதுமே 12 தான் இருந்திருக்கும். இருந்தாலுமே அந்த குடும்பத்துல வந்து சந்திரனுடைய முக்கியத்துவங்கிறது ரொம்ப அதிகம் காமிக்குது. ஏன்னு சொல்றேன்னா லக்னபாவம் மட்டும் 2ஆம் பாவத்துல 5ஆம் பாவம்ங்கிறது லக்ன பாவத்தினுடைய அடுத்த திரிகோண பாவம் சொல்லுவோம், அதுலயும் உட்கார்ந்துருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீடுங்கிறது ஆயுள்னு சொல்லுவோம். இந்த 3 இடங்கள்ல உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த 3 இடங்கள்ல உட்காரும் பொழுது சந்திரனுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமா காமிக்குது. அப்ப எப்ப நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்னா சதய நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் டெய்லி கேலண்டர்ல வரும்பொழுது சதயத்தினுடைய பார்ட் வர்ற அன்னைக்கு தான் உங்களுக்கு பிரச்சனைங்கிறத ஸ்டார்ட் ஆகும். அப்ப சதயங்கிறது உங்களுக்கு பிரச்சனையே வராது சார், வந்தா 100 மடங்கு வரும்னு சொல்லுவோம். ஏன்னா சதம்ங்கிறது 100ன்னு சொல்றதுனால. எது ஆகாது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போகக்கூடாது, கடம மரம் ஆகாது சார், பெண் குதிரை வச்சுக்கிறாதீங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கெட்ட சகுனம் சொல்லுவோம். வாசரியா பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க, பெண் குதிரையா வச்சிருப்பாங்க, நீங்க எடுத்துருங்க சார். இது ஒண்ணுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஜாதக ரீதியா நீங்க நியூமராலஜி பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நம்ம ஜென்ரலா பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். பிரிக்கும் பொழுது கரெக்டான அந்த இது வரும், அந்த ரிசல்ட் கிடைக்கும். பொதுவா வந்து இப்ப நான் வந்து கண்ணாடி போட்டுக்கலான்னு கேட்டேன். நான் உள்ள பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி 11ன்னு வருது, 6ஆம் வீடு 11 தொடர்பு வரும்.
அப்ப 6ஆம் வீடு 11 சனியா இருந்தா என்ன செய்யணும், நிறைய கிராமம் சார்ந்த ஆட்கள், நிறைய ஆட்களோட ஆமா தொடர்புல இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்றது ஆமா தெரியுங்களா? ஆமா இந்த வேலை மூலமாக நேரம் காமிக்கிறது இங்க 4 தான் காமிக்குது. பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா 11 வருது. 11 என்ன அர்த்தம்? பசுமாடு நட்சத்திரம் தெரியுதுங்களா? உத்திரட்டாதினா அந்த கோமாதான் ஆமா சரிங்களா? அப்ப தொழிலை வந்து ரசிச்சு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு வேலையை ரசிச்சு செய்றீங்கன்னு அர்த்தம். இப்படி நிறைய உள்ள போயிட்டே இருக்கலாம். உள்ள போய் தான் எடுத்து சொல்ல முடியும். ஆமா எதுக்கு அவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம் அப்படின்னா, அந்த ஃபீஸுக்கு தகுந்தவாறு நம்ம கொடுக்கும் பொழுது, அப்ப எப்ப எந்த பிளானட் நல்லது, இப்ப அங்க அதுக்கு போகக்கூடாதுன்றீங்க. 6ஆம் வீடு நட்சத்திரம் உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரம், பலாமரம் பக்கத்துல இருக்க குற்றாலநாதர் ரொம்ப சிறப்பான கோயில். வீட்டிலேயே நீங்க பலாமரம் வச்சுக்கலாம். அந்த காற்றை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. எந்த நேரத்துல அதை சுவாசிக்கலாம், எந்த நேரத்துல கோயிலுக்கு போகலாம், இப்படிலாம் நம்ம இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே நம்ம வந்து அது எப்ப வேணாலும் போகலாம் சார் எல்லாம் போகக்கூடாது. அந்த எனர்ஜி நமக்கு எப்ப கிடைக்குமோ அதை நம்ம வாங்குற அளவுக்கு எப்படியோ பெற்றோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரி இன்னொன்னு, ஒரு ஜாதகம் பார்க்கும்பொழுது ம் அந்த ஜாதக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னெல்லாம் இருக்கு, ஒரு மனசுல ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த மனசுல வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கு. அது நியாயமான ஆமா முறையில தான் முடிவு எடுப்பேன் சார் அப்படிங்கறது காமிக்குது. தெரியுதுங்களா? உண்மை இருக்கா சார்? உண்மை உண்மை ஒன்றும் புரியல சார், கேட்கல. இல்ல உண்மைதான் உண்மைதான். ஓகே சார், சரிங்க சார். ஏன்னா ஜாதகம் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த குரல் வளம் எல்லாமே பார்க்கணும். எந்தெந்த ஏன்னா ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சதுதான் ஜாதகம். அதுல நட்சத்திர ஆமா ரீதியா போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். படிச்சுக்கலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார் ஒரு மிஸ் கால் கொடுங்க சார், நான் ஆ ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். வேற சார் அடுத்துங்க சார். வணக்கம் சார், முருகேசன் பேசுறேன் சார். கேக்குதுங்களா சார்? எந்த ஊருங்க சார்? சென்னையில இருந்து சார், முருகேசன். முருகேசன். ஓ, நம்ம முருகேசன் சாருங்களா? சரி சரி. நமது ஆமா சார், ஆமா சார். கிளாஸ்ல போடுவோம் சார், கிளாஸ்ல. உங்க ஹாரஸ்கோப் தானே சார் சொல்றீங்க? கிளாஸ்ல போடுவோம் சார். சார் சரிங்க சார், சரிங்க சார். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அந்த அடுத்தது பாவா கிளாஸும் கிரக கிளாஸும் ஓபன் பண்ணி விடுறேன் சார். சரிங்க சார். ஓபன் பண்ணி விடுறேன். நீங்க அதுன்னு படிக்கல நினைக்கிறேன். ஃப்ரீ ஆயிட்டீங்களா சார்? ஏதோ பிஸியா இருந்தீங்க. ஃப்ரீ ஆயிட்டேன் சார், ஃப்ரீ ஆயிட்டேன் சார். இப்போ கிளாஸ் படிக்கிறேன். கொஞ்சம் நாள் கூட ஆயிட்டே இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரமா படிச்சுக்கிறேன். சரிங்க சார். ரவுண்ட்ஸ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை, ஃபுல்லாவே ஆப்லேயே தர்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாவே ஆப்ல வரனால ஆப்லேயே தர்றேன். சந்தேகம் தான் மட்டும் கேட்டு வாங்கிக்கிறேங்க சார். ஹாரஸ்கோப்பு ஒரு நாள் போடும்போது கண்டிப்பா போட்டுருவோம் சார். உங்க ஹாரஸ்கோப் போடுவோம் சார். ஓகேங்களா சார்? சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். சார் வேற யாராவது சார் புது ஸ்டூடெண்ட் யாராவது பார்க்கணுங்களா? வேலாயுதம் சார், வணக்கம் சார். யாருங்க? வேலாயுதம். வேலாயுதம் சார், வாங்க. நீங்க தான் வருவீங்களா? பார்த்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சிவாயா தானே? சிவாயா சார் தானே? ஐயர்மலை போட்டுக்கிறோம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் ஜாயின் பண்றீங்க, போட்டுக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். என்னோட அழைப்பு ஏற்று வந்ததுக்கு. அதே மாதிரி ஒரு சில பேர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு, அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு சில குரூப்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பீங்க. 100% பலன் சொல்றதுக்கு கேரண்டியான விஷயங்கள் வந்து இந்த சாம்பிள் தான் 2 போட்டோம். எவ்வளவோ இருக்கு விஷயங்கள், நிறைய படிச்சுக்கிறலாம். அது போக ஆளுங்கிரகங்கள்ல வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா 100% ப்ரெடிக்ஷன் தப்பா தான் வரும். ஏன்னா ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் நீங்க மாத்தினா கூட தசாபுத்திகள் அளவு மாற ஆரம்பிக்கும். இப்ப தசாபுத்திகள் அளவு மாறும் பொழுது பலனும் மாறும். அதனாலதான் நான் ஆரம்பத்துல ரூலிங் பிளானட் போடும்பொழுது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில ஜாதகம் பார்த்தவனே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆசிரியர் என்னாரு, குரு நல்லா காமிக்குது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம தெரிஞ்சு போயிடும். ஓ ரைட்டு, எதற்காக முதல்ல என்ன செய்யறீங்க அப்படின்னு கேட்கறோம்னா, ஒரு கேள்வி கேட்கறது பொழுது ஓ அது சார்ந்து நமக்கு ஜாதகத்துல இண்டிகேட் காமிக்குதா அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் கேட்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கிறேங்க. மேடம் சரண்யா மேடம், நீங்க படிக்கிறதுனாலும் படிச்சுக்கிறீங்க, இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். யாரும் ஜாதகம் பார்க்கணும்னா கூட, ஜாதகம் பார்க்கறது கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வந்து படிக்கிறவங்க வந்து ஜாயின் வந்து கேளுங்க. நிறைய வர முடியாது சார், ஃபுல்லாகவே ஆப்லேயே படிச்சுக்கிட்டாலே எல்லா கிளாஸ் இன்க்ளூடிங் இந்த கிளாஸ் முதற்கொண்டு நான் ரெக்கார்டில் தான் வச்சுருப்பேன். அது எல்லாமே வெளியே காமிக்க முடியாது. முக்கியமான கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் ஒரு தனி பார்ட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏகப்பட்டது நீங்களே பார்த்துருப்பீங்க. உள்ளே போனால் அவ்வளோ டாபிக் இருக்கும். ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. தாஸ் சார் கொஞ்சம் சீக்கிரமாக படிக்க வேணும் சார். திண்டுக்கல் தாஸ் சார், மாதவன் சார், கண்ணன் சார், எல்லாருமே கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்ததுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். இல்லைன்னா பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா டாப்பிக்கே இருக்குது நிறைய. அதாவது ஒவ்வொரு டாப்பிக்குமே 2-3 டைப்பாக பதிஞ்சு வச்சுருப்பேன். நீங்கள் அதிலேயே கூட பார்க்கனாலும் படிச்சுக்கிறீங்க. வேலையை கெடுத்துட்டு வர வேண்டாம் சார். இப்படி வாரம் கிளாஸ் இருக்கும். வாரத்தில் 2 நாள் கிளாஸ் இருக்கும் சார். நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறீங்க. அது போக தனியாகவும் நீங்கள் ஆப்லையும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஃபுல்லாகவே எனக்கு ஆப் தான் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஆப்லேயே படிச்சுக்கிறீங்க சார். தேங்க்யூ சார், முடிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. ஐயா சரண்யா, Thank you, ஒரு sir. Thank you, டவுட் sir. ஐயா.
வந்தது சார். எதனால நீங்க இதுல கேளுங்க, நேரா வாங்க, நன்றிங்க. இல்லடா படிங்க. சரிங்க நன்றி. ஐயா. ஓகே சார், புதுசா யாராவது வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னா என்னோட நம்பர் 9566066672. திருப்பூர் கேசவன் சார் ஜாயின் பண்ணுறதா கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணிடுங்க. எல்லாருமே சேர்ந்து படிச்சிடலாம். 2 மாசத்துல நான் உங்களுக்கு கேரண்டியா ஜோசியர் ஆகி தரேன். நீங்களா லேட் பண்ணாதான், பாவங்களுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்க சார், அது நான் பொறுப்பாக முடியாது. எவ்வளவு குயிக்கா முடியுமோ அதிகபட்சம் 3 மாசத்துக்குள்ள நீங்க படிச்சுக்கலாம் சார். நன்றி சார், வணக்கம் சார்.